இன்னைக்கு திமுக பட்டாசு வெடிக்குது, இனிப்பு வழங்குது, அதை கொண்டாடுது. ஏன் இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் சிபிஐ வசம் போகக்கூடாதுன்னு நினச்சது? சிபிஐ வசம் போகணும் அப்படின்ற ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் போராடி தமிழக காவல்துறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணாநகர் சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகளுக்காக எதற்காக தமிழக அரசாங்கம் போய் வாதாடி கொண்டு வந்தது அப்படின்றதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இதே மாதிரி சிபிஐ வழக்குல போய் விசாரணை முடிந்து வழக்குக்கு தீர்ப்பு வந்தது இதுவே முதன்முறை. சிபிஐக்கு போனாலே தீர்ப்பே வராது, வழக்கே சரியா விசாரணையில முடியவே முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் நீங்க எல்லா வழக்குகளையுமே நீங்க கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான இல்லைன்னா அதாவது இன்னைக்கு மக்கள் புரட்சியே வெடிக்கும். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான வேலைகளுக்கு நிச்சயமாக அந்த ஒரு எழுச்சியும் புரட்சியும் வெடிச்சதுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் தாங்க முடியுமா? மத்தியிலோ ஒன்றியத்திலோ இருக்கக்கூடியவர்களால் தாங்க முடியுமா? அன்னைக்கு ஒரு விவசாயிகளுடைய போராட்டம், அது விவசாயிகள் தான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் அவர்கள் பின்னாடி நின்னாங்க. சென்னையிலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் நம்மளுமே முன்னெடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்காக வள்ளூர் கோட்டத்திலையும் பங்கெடுத்திருக்கிறோம். ராஜரத்ன ஸ்டேடியத்தில் பேரணி போயிருக்கோம். கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் என்னென்ன போராட்டங்கள் நடந்ததோ அதுக்கு தொடர்ச்சியாக மக்களுக்கு ஆதரவாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நின்றுருக்கு.